ஒரு பேரு The King சென்னைக்கு வராரு. மரைக்காயர். யார் இவர்? ரெட்ரோலுக்ஸ் குடும்பங்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசியல் நிகழ்வுகளை பற்றி பேசலாம். வணக்கம் கார். வணக்கம் ஜோ. ரெட்ரோலுக்ஸை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு மிக்க நன்றி. பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மதிய வணக்கம். மதிய வணக்கம். மதியானமே வந்துட்டோம். என்ன பண்ணுவீங்க? நான் சீக்கிரமா வந்துட்டீங்க. அப்போ சாயந்தரம் வீடியோ இல்லையான்னு கேட்பாங்க. இருக்கு இருக்கு இருக்கு, உறுதியா இருக்கு. முன்னாடியே சொல்லிடுவோம். இருக்குது, உறுதியா இருக்கு. கவலையே பட வேணாம். ஸ்பெஷல் இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் இருக்கு. ஆமா, கொஞ்சம் அடிக்க வேண்டியதெல்லாம் இருக்குது, பேச வேண்டியது இருக்கு. இல்ல அடிச்சவங்களை சொல்றேன், அடிச்சவங்கள பேச வேண்டியது இருக்கு. வாங்களா? நாடே எதிர்பார்த்து கொண்டு இருந்த தருணம். ஆமா, இல்லை அப்படின்னா அண்ணாமலை த கிரேட்டஸ்ட் பர்சன். நான் வேற ஏதாவது சொல்ல போறீங்களா? இல்ல, நான் அதை திருந்திட்டான். தி கோட்னு சொல்ல வந்தீங்களோன்னு பார்த்தேன். அது உண்மைதான், கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தான். அவர் பாஜகவில் சீட்டு போட்டு வந்துட்டாரு. இனிமேட்டு போதுங்க, நம்ம காசு வெட்டி போட்டுக்கலான்னு முடிச்சுட்டு வெளில கட்சியா இயக்கமா அப்படின்னு கேட்கும்போது இது ஒரு இயக்க கட்சி அப்படின்னு சொல்லி போட்டி போடுவோம், வா பார்த்துக்கலாம், 31 பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாஜக தலைமையில பாஜக தலைமை என்ன வருது பாருங்க, நாமளே பாஜக தான் வரும். ஆமா, வேற என்ன வரும்? பாஜகவிலிருந்து வெளியேறி புதிய இயக்கத்தை புதிய பாஜக புதிய பாஜக மாதிரி ஒண்ணு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான்ல வந்திருக்காரு. ரொம்ப பெருந்தன்மையா ஷாவும் மோடி அவர்களும் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. பரவாயில்லப்பா, நீ போய் நல்லபடியா வெளியில முன்னேறி நம்மளை விட டாப்பா வரணும் அப்படின்ற மாதிரி ஆடி போய் ஆவணி வந்தா டாப்பா வருவ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அது மாதிரி அவர் வெளியே வந்துட்டாரு. அது இன்னைக்கு நேத்து நடந்தது இல்லையா, அது டிசம்பர்லயே நடந்துருச்சாமா. டிசம்பர்லயே சொல்லிட்டாராம், நான் இனிமே உங்களுக்காக உழைக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, உங்களுக்கு எனக்கும் வாய்க்கா தகராறா இருக்கு, நீங்க மீண்டும் மீண்டும் எடப்பாடி பழனிசாமியே முதலமைச்சர் வேட்பாளரா சொல்றீங்க, அதனால எனக்கு ஒத்து வராதுன்ற மாதிரி எல்லாம் எழுதி கொடுத்திருக்காரு. அவங்க 6 மாசம் என்ன பண்ணீங்க? அதுதான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இருந்துட்ட இந்த எலெக்ஷனை முடிச்சுட்டு போப்பா, நீ எங்க போறதா இருந்தாலும் எலெக்ஷனை முடிச்சு கொடுத்துட்டு போ. சரி, அப்ப என்னை தலைவர் ஆக்காதீங்க அப்படின்னு சொன்னதான் தலைவர் பதவியிலிருந்து விலகி த கிரேட் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தலைமை பதவியேற்று 2021 4 சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பாஜகவை ரொம்ப அழகா மெருகேற்றி கொண்டு 1வது இடத்துல நிற்க வச்சிருக்காங்க. ரேங்க் 1 4ல இருந்து நான் 1 கொண்டு வந்து பெரிய விஷயம் இல்ல. நம்பர் 4ல இருந்து நம்பர் 1ன்றது யாராலையுமே கொண்டு வர முடியாத ஒரு விஷயம். அதை செஞ்சதற்காக நேற்று நயினார் நாகேந்திரனையும் கூப்பிட்டு பாராட்டியிருக்காங்க. எல்லாருமே எழுந்து நின்று பாராட்டி இருக்காங்க. மோடில இருந்து, ஷால இருந்து, நிதின், நபீன்ல இருந்து எல்லாருமே நின்று பாராட்டி இருக்காங்க. அவருக்கே புல்லரிச்சு போச்சா, நயினார் என்ன எல்லாரும் நமக்காக எல்லாம் காத்திருக்காங்க, இது பண்ணிட்டு தான் அப்புறமா துப்பி இருக்காங்க சைட்ல. என்னன்னு கேட்டிருக்காங்க, இல்ல எல்லாருக்கும் வாயில தூசி அப்படின்னு. ஒரே நேரத்திலேயே அவருக்கு தூசி எல்லாருக்கும் ஆமா வந்திருக்கு அப்படின்னு புயல் அடிச்சிருக்கு. ஆமா, அந்த மாதிரி ஏதோ நடந்திருக்கு. அதுக்கப்புறம் என்னங்க இந்த மாதிரி ஒரு போறேன்னு சொல்றாரு, நல்ல விஷயம் தானே, அமுச்சு விட்டுருங்கன்னு இருக்காங்க. அதுக்கும் பார்த்துருக்காங்க, உன்னைய கூப்பிட்டோம் பாத்தியா, 4ல இருந்து 1 ஆக்கியிருக்க, இன்னும் 1ல இருந்து என்ன ஆக போகுதுன்னு தெரியலன்னு சொன்னோன்னே சரி பரவாயில்லன்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து இது ரெடி பண்ணிட்டாங்க. இது ஏதோ இவர் ஏதோ போய் விலகல் கடிதம் கொடுக்கறதும் அவங்க ஏதோ வாங்குறதும் பெருந்தன்மை அமுச்சு விடுறதெல்லாம் கிடையாது. இது ஒரு நாடகம். இந்த நாடகத்துக்குள்ள அவர் ஒரு நடிகர்கள். இப்போ தமிழ்நாடு இப்போ வேற ஒரு வேலை போயிட்டு இருக்கு. மைவே இஸ் ஏ ஹைவேன்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒன்று போயிட்டு இருக்குன்றதுனால இது நல்லா இருக்கே, இது புதுசா இருக்கே, பரவாயில்லையே, புதுசா கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல ஆட்சி அமைச்சிடலாமா. இந்த நம்ம பவர் சொன்னார்ல அங்க, அவர் பேர் என்ன, பவன் கல்யாண், அவர் சொன்னார்ல, ஈஸிங்க, வெரி ஈஸி, ஈஸியா இருக்கிறதேன்னு அந்த இது பண்ற மாதிரி பவர் அங்க சொல்லிட்டு இருக்காரு. இங்க என்ன நடந்துச்சு, இங்க எவ்வளவு நாளா அவர் ஒர்க் பண்ணாரு, என்னெல்லாம் நடந்திருக்குன்றது விஷயம் தெரியாம அவர் அங்க பேசிட்டு இருந்தாரு. இப்போ இதே ஃபார்மேட்டை இங்கேயும் ஒர்க் அவுட் ஆகும். இவருக்கு ஒர்க் அவுட் ஆகும்போது நமக்கு ஏன் ஓரம் கட்ட போகுது, நமக்கும் ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு அண்ணாமலை நீங்க வேணா ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போங்க சொல்லி வச்சிருக்காங்க. ஆமா, இப்போ அதனால அண்ணாமலை அவர்கள் என்ன முடிவு பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒரு இயக்கம், அப்படியே இயக்க கட்சி தான், நீங்க சொன்ன மாதிரி இயக்க கட்சியை ஆரம்பிக்கிறது. ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய பெயர்ல ஒன்னு இயக்கம்னு சொல்லு, இல்ல கட்சின்னு சொல்லு. அது என்ன இயக்க கட்சி? இயக்கம் கட்சி தாங்க. இயக்கம்ன்றது பேருங்க, அது கட்சி தான், கட்சியா தான் வரப்போகுது. இப்போ பாருங்க, சொன்ன வேகத்துக்கு எத்தனை லட்சம் பேர் சேர்ந்துட்டாங்க.
அது தெரியலையா உங்களுக்கு? டிவிகே கவர்மெண்ட்ஸ் வராதா? அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு, ஒன் டைம் தான். அப்படியா? ஆமா. அது இல்லாம அவர் வந்து பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் என்னைய கூப்பிட்டாரு, கமலஹாசன் என்னைய கூப்பிட்டாரு, விஜயகாந்துக்கு நான் வந்து வேலை செஞ்சேன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து ஆமா ஆமா அங்கேயும் வந்து நான் வந்து என்னுடைய இதெல்லாம் வந்து கொடுத்துருக்கேன். 2 பேரும் போனை சைலண்ட்ல போடல. ஸோ இது வந்து ஒரு அவருக்கு வந்து ஒரு இதுவாக இருந்திருக்கு. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து அறிவிக்கிறேன்னு சொன்னாரு. வீடியோ மூலியமாக வந்து அறிவிச்சிட்டாரு. ரஜினிகாந்த் அதுல சொன்ன விஷயங்கள், ரஜினிகாந்த் அவர்கள் இது ஒரு டவுட் இருக்குது, ஏன் வீடியோ போடணும்? ஏன் வீடியோ போடக்கூடாது? ஏன் போடணும்னு கேட்குறேன். ஏன் போடக்கூடாதுன்னு கேட்குறேன். நீங்கள் இது வரைக்கும் மீடியாவே சந்திக்கல அப்படின்னா நீங்கள் தான் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுற ஆளாச்சே. மீடியா எல்லாத்தையும் வந்து தாராளமாக நீங்கள் வந்து மீடியாவில் கொடுத்துட்டு போயிருக்கலாம். இது வந்து இவர் சொல்கிற விஷயங்களை அவங்க வந்து கேட்க போகிறது கிடையாது. ஏன்னா இப்போ பத்திரிகையாளர் சந்திப்புன்னு வச்சிங்கன்னா எல்லாரும் கேள்வி கேட்பாங்க எல்லா பக்கத்துலேருந்தும். நீங்கள் அங்கே போனீங்க, நீங்கள் இங்கே வந்தீங்க, நீங்கள் எதுக்கு இப்போ ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்க, உங்களுக்கும் ரஜினிகாந்துக்கு இருக்கு தொடர்பு இருக்காமே, உங்களுக்கும் அவங்களுக்கும் தொடர்பு இருக்குன்றாங்களே, நீங்கள் மும்மொழி கொள்கையை இப்போ வந்து எதிர்க்கிறீங்களே, அப்போ பாரதிய ஜனதாவை முழுமையா எதிர்ப்பீங்களா, இல்ல பாரதிய ஜனதா திட்டங்கள்லாம் எதிர்ப்பீங்களா, உங்களுடைய கொள்கை தலைவர்கள் யாரு, பெரியாரை எடுத்துப்பீங்களா, இல்ல இவரை தான் எடுப்பீங்களா, காமராஜரை இது பண்ணுவீங்களா, கலைஞர் அவர்களை வந்து எடுத்துப்பீங்களா, எம்ஜிஆர் ஜெயலலிதா எடுத்துப்பீங்களான்னு இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் உங்களுக்கு முன்னாடி நிறைய வைப்பாங்க. அப்ப நீங்க சொல்ல வந்த விஷயத்த கன்வே பண்ண முடியாம, ஃபுல்லா கன்வே பண்ண முடியாம போறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இல்லாம உங்களுக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கும்ல, அவங்க கேள்வியா கேட்டுட்டு இருப்பாங்க, இவர் சொல்ல வந்த விஷயத்தை தாண்டி வேற ஏதாவது ஒரு இடத்துக்கு போகலாம். அப்போ ஒரு வீடியோவா போட்டுட்டோம்னா அந்த பிரச்சனை கிடையாது. ஒன்ஸ் ஒரு வீடியோ போட்டோம், இதுதாங்க நாங்க பண்ண போறோம், இதுதான் எங்களோட குறிக்கோள் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனை இருக்காது. ஸோ அதனாலதான் இதுக்கப்புறம் ஒரு பிரஸ் மீட்லாம் கொடுக்க தான் போறாரு, என்ன கொடுக்காமலே இருந்துருவாரு, கண்டிப்பா கொடுப்பாரு. அப்ப இதுக்கான வீடியோ விளக்கம்ன்றது இதுதான். எதை வச்சு அவர் அரசியல் நகர்வு வந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? எதை வச்சுன்னா இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து மதச்சார்பற்ற அரசியல் தான் வந்து இங்கே வந்து செல்லுபடி ஆகுன்றப்போ இவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட அந்த மதத்தை வச்சு தான் இவங்க வந்து அரசியல் பண்ணுவாங்க. அந்த ஹிந்துத்துவா, அந்த சனாதன இது பண்ணுவாருன்றப்போ அதை அப்போ வந்து பிஜேபி இவரும் சொல்லிட்டு இருந்தாரு, நாங்கள் தமிழ்நாட்டு, அதாவது எப்படி சொல்கிறேன்னா பிஜேபி மாநில கட்சி பிஜேபியா நம்ம இது இல்லாமல் தமிழ்நாடு பிஜேபியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அவரு. தமிழ்நாடு பிஜேபியா இருக்கணும்னு அவரு சொல்லலாம். இனிமே ஒரு பிஜேபி கிடையாது, இனிமே ஒரு புது இயக்கம்னு சொல்லிட்டாரு. அப்போ இனிமே அவர் யாரு தலைவர்களா சொல்ல போறாரு, கொள்கைகள் என்னவா இருக்க போதுன்னு அதெல்லாம் அவர் வந்து விளக்கமா சொல்லலை. யார் கொள்கை, என்ன கொள்கை, அவருடைய கொள்கை என்ன சொல்லணும்னா தமிழ்நாடு முன்னேற்றம், இதுதான் வந்து கொள்கையா இருக்கும். அது இல்லாம நம்ம வந்து டைரக்டா போயிட்டு இது பண்ணிட முடியாது, நிறைய பேரை உருவாக்க வேண்டியிருக்கு, நிறைய கேடர்ஸை வந்து உருவாக்க வேண்டியிருக்கு. அதற்காக ஒரு பயிற்சியை வந்து நம்ம வந்து முதல்ல கொடுக்குறோம். அதுக்கு தான் அந்த ஒரு லிங்க் கொடுத்துருக்காரு, அதுல போய் இணைஞ்சா உங்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு 70-75,000 பேர் இப்போ உடனே அவர் கொடுத்த அந்த லிங்க்ல வேகமா வருதுன்னு சொல்லி செய்திகளை வந்து நம்ம பார்க்குறோம். அப்போ கொள்கை யாரு, கொள்கை தலைவர்கள் யாரு, என்ன சொல்ல போறாரு, என்ன கொள்கையை முன்னெடுக்க போறாரு, சாஃப்ட் இந்துத்துவாவா இல்ல இந்துத்துவா எதிர்த்து செயல்பட போறாரா, சிறுபான்மையினர் பக்கம் வந்து நிக்க போறாருன்ற பல கேள்விகள் இருக்கு. இன்னும் அதுக்கு விளக்கம் வர போறாங்க, மறு வச்சுட்டு இருக்கலாம், அப்படியும் வந்து இருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த நார்த் இந்தியால பாத்தீங்கன்னா துர்கை அம்மன் அவங்க இங்கே காளின்னு சொன்னாதான் எல்லாம் அம்மன் தான், ஆனால் இங்கே காளின்னு சொன்னாதான் இங்கே வந்து ஏற்றுக்குவாங்க, அது வடநாட்டு சாமின்ற மாதிரி இது பண்ணுவான்றப்ப இப்போ நம்ம இந்த காளி அரசியல் தான் இவர் பண்ண போறாரு. அதுதான் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஏதோ, அதாவது எதையுமே இன்னும் முழுசா சொல்லலை. இதெல்லாம் பண்ணியிருக்கேன், நான் வந்தப்போ ரஜினிகாந்த் அவர்கள் என்னை கூப்பிட்டாரு, என்னால் இப்போ வந்து வர முடியல, அதுக்கப்புறம் அவரே கட்சி தொடங்கலை, அப்படி நல்லது நினச்சிருந்துருப்பார், நல்ல வேலை நம்ம அங்கே போகலை அப்படின்ற மாதிரி அப்போ அவர் வந்து நினச்சிருந்துருப்பார். இப்போ அவர் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கிறதா அவர் வந்து சொல்றாரு, நான் வந்து இது மாதிரி வரேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ இதுதான் பிரச்சனை. இங்கே என்னன்னா, இப்போ டிவிக்கே வந்து ஒரு ஆட்சி 2 வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சு ஆட்சியை பிடிச்சோன்னே, அப்போ இத்தனை வருஷமா நம்ம அரசியலில் இருக்கோம், நம்ம இவரை விட சீனியராக அரசியலில் வந்து இருக்கோம், அப்போ நமக்கு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது, ஏன் நம்மளால் அதை செய்ய முடியாது, நமக்கு யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இங்கே பிரச்சனை என்னன்னா, விஜய் பல வருடங்களா எல்லாருக்கும் தெரியும், இங்க ஒரு 30 வருஷத்துக்கு மேல எல்லாரையும் நல்லா தெரியும், எல்லார் வீட்டுக்குள்ளாரையும் அவர் போயிட்டார். அவர் சொல்றதுதான், எல்லார் வீட்டுக்குள்ளார நான் போனதுக்கு அப்புறம் தான் கட்சியை ஆரம்பிச்சேன். அப்போ எல்லா யங்ஸ்டர்ஸையும் வந்து அட்ராக்ட் பண்ணி வச்சிருக்காரு. இப்ப இருக்கிற எல்லா யங்ஸ்டர்ஸும் பெரும்பாலும் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவங்களா இருக்காங்க, ஜென்சியா இருக்கட்டும் எல்லாருமே. அது இல்லாம பெண்கள் நிறைய பேர் வந்து விஜய் அவர்களுடைய அந்த இப்ப அரசியலை வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப இதை தாண்டி அண்ணாமலை என்ன செய்ய போறார், என்ன அரசியலை முன்னெடுக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க? முடியாது நான் சொல்லவே இல்லையா, நான் இப்ப சொன்னேன். அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிராமம் வரைக்குமே பிஜேபின்ற ஒரு கட்சி தெரிய வர்றது காரணமே அண்ணாமலைனா, அண்ணாமலை கட்சி எல்லாருக்கும் தெரியறது காரணம் அண்ணாமலை தான். அவ்வளவுதான் லிமிட். வீட்டுக்கு போயிருக்காருல்ல, அவர் வீட்டுக்கு எல்லாம் போலங்க, அவருக்கு அவர் வீட்டுக்கே ஃப்ரெண்ட்ஸ் தான் வாடகை, அவர் எங்க வீட்டுக்கு போனாரு. அவருடைய லிமிட்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்போ விஜய் அவர்களுடைய பாப்புலாரிட்டிக்கும் நம்ம அண்ணாமலை அவர்களுடைய பாப்புலாரிட்டிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு.
அவருக்கு தெரிந்த முகமா மாறிட்டாரு. ஆனா அவரை ஃபாலோ பண்ணவங்க யாருன்றது இருக்குல்ல, அவர் எந்த கட்சியில இருந்து வந்தாருன்னு இருக்குல்ல, அவருடைய பின்னணி என்னன்னு இருக்குல்ல, ஒரு IPS ஆபீசர், இந்துத்துவ RSSல இருந்திருக்கிறவரு, இப்படின்னு நிறைய அவருக்கு வந்து பின்னணி இருக்கு. அப்ப அதையெல்லாம் விட்டுட்டு அவர் வராருன்னா அதை ஃபாலோ பண்ணி வந்தாங்கல்ல அண்ணாமலைய, இவர் இந்துத்துவ கொள்கை பேசுறாரு, இவர் BJP, இவர் RSSல இருந்திருக்காரு, இவர் நம்ம ஃபாலோ பண்ணலான்னு வரவங்க இருக்காங்கல்ல, இப்ப அவங்க வந்து வருவாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும்ல. வெறுமனே அண்ணாமலை இப்போ விஜய் அப்படின்னு சொல்லும் போது பிளாங்கா விஜய் அவர்கள் பின்னாடி போய் நிப்பாங்க. என்னங்க விஜய் இந்த மாதிரி அதெல்லாம் பேசாத, அதெல்லாம் இல்லைங்க, விஜயை பத்தி திருப்பரங்குன்ற தேவையே இல்லை, விஜய் முடிஞ்சிருச்சு அதான். ஆனா அண்ணாமலைக்கு அப்படி ஒரு பேஸ் இருக்கா? இல்ல. அண்ணாமலை சொல்லிட்டாரு, அண்ணாமலை சொல்லிட்டு அதுக்கு மாதிரி தலைவர் சொல்லிட்டாரு அப்படிலாம் கிடையாது. அண்ணாமலையை ஃபாலோ பண்ணவங்க ஒரு சில காரணத்துக்காக ஃபாலோ பண்ணாங்க. அவர் வந்து ஒரு RSS இயக்கத்துல இருந்து வந்திருக்காரு, அவர் வந்து BJPயோட பின்னணியில இருக்காரு, ஒரு யங் லீடரா இருக்காரு, அப்ப அவரு கூட போனா நல்லா இருக்கும், அவர் வந்தா நல்லா இருக்கும்னு யோசிச்சவங்க. இப்ப ஒருவேளை அவர் வந்து வேற ஏதாவது சொன்னாருன்னா, இப்போ பாஜகவே எதிர்த்து பேச வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரும். இங்க இருக்கிற தமிழ்நாட்டோட சுச்சுவேஷன், BJP-ய PM ஸ்ரீ கல்விக்காக வந்து எதிர்த்து பேச வேண்டிய ஒரு நிலை வரும். தமிழ்நாட்டு மக்களுக்கு அது வேண்டாம் அப்படின்னு, அப்ப அதை எதிர்த்து நீங்க வந்து பேசுவீங்களா? இப்பயும் நீங்க மும்மொழி கொள்கை வேணாம்னு சொல்லல, இந்த டைம்ல வேணாம் தானே சொன்னீங்க, 2029 தானே சொன்னீங்க, ஏன் இப்பயே கொண்டு வந்தீங்க தான் கேட்கலீங்க தவிர மும்மொழி கொள்கையில உங்களுக்கு எந்த விதமான மாற்றமும் இல்லை. அப்போ நிறைய பிரச்சனைகள் அவருடைய அரசியல் இருக்கு. அவரை வந்து ஒரு தலைவரா ஏத்துக்கிறது எல்லாம் ஓகே, எடுத்துப்பாங்கலாம். ஆனா யங்ஸ்டர்ஸை பேஸ் பண்ணி தான் வராங்க, யங்ஸ்டர்ஸ் தான் டார்கெட், யங்ஸ்டர்ஸை வந்து பிடிக்கணும்னு. அண்ணாமலையோட ப்ளஸ் வந்து அவருடைய ஃப்ரெஷ்னா ஒரு யங்ஸ்டர், ஒரு ரொம்ப 40, 42, 43 வயசு, 45 வயசுக்குள்ள இருக்குன்னு வச்சுக்கலாம். அதுதான் ஒரு ப்ளஸ் அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எதிர்கட்சி தலைவரா, அதாவது இப்போ நிறைய கேள்விகள் கேட்பாரு, பிரஸ் கிட்ட தைரியமா நின்று பேசி பல கேள்விகளை வந்து கேட்கக்கூடிய ஒரு ஆளா நம்ம வந்து பார்த்துருக்கோம். அதுல நிறைய உள்ளடி வேலைகள் இருக்கு, பிரஸ்லயே நிறைய உள்ளடி வேலைகள் இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு சார்பா இல்லைன்னா நீங்களே தூக்கி போட்டா அது இந்த மாதிரி இது பண்றது சில விஷயங்கள்லாம் வந்து அவர்கிட்ட இருக்கு. அப்போ நிறைய கேள்விகள் முன்வைப்பார், எதிர்கட்சி மாதிரி நிறைய கேள்விகளை வந்து முன்வைப்பார். அதனால தான் அதிமுகவுக்கும் அவருக்கும் பஞ்சாயத்து. அதிமுகவோட பெஸ்ட் அண்ணாமலை செயல்பட்டாரு, அவரு தான் எதிர்கட்சியா செயல்படுறாருன்ற பேச்சு அடிபட்டுச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அவருக்கு பிளஸ். ஆனா இது மட்டுமே போதுமா இங்க அரசியல் பண்றதுக்குன்ற கேள்வி. அப்போ யங்ஸ்டர்ஸை எப்படி வந்து அவங்க வந்து டைவர்ட் பண்ணலாம்? இப்போ விஜய் பக்கம் நிறைய திரும்பி இருக்க அந்த யங்ஸ்டர்ஸை எப்படி தாவேகா பக்கம் திரும்பி இருக்க யங்ஸ்டர்ஸை எப்படி நம்ம பக்கம் எடுத்துட்டு வர்றதுன்ற ஒரு பிரச்சனை வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ இதே டைம்ல தான் நம்ம உதயண்ணாவும் வராரு. உதயண்ணாவும் இதே தான், இப்போ வந்து யங்ஸ்டர்ஸ் தான் இனிமே அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்காரு. அப்போ ஆல்ரெடி இந்த யங்ஸ்டர்ஸை வச்சிருக்கக்கூடிய தாவேகா CM விஜய் அவர் ஒரு பக்கம், அவருக்கு காம்படிட்டரா அடுத்ததா வந்து உதயநிதி அவரு ஒருத்தர் இது வராரு, நாங்களும் ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இப்போ மாறுவேஷத்துல வராங்க. இதுக்கு அடுத்து இன்னொரு மாறுவேஷத்துல அண்ணாமலை அவர்கள் வராரு, நாங்களும் இனிமே யங்ஸ்டர்ஸ் தான், நாங்களும் இனிமே நிறைய அரசியல் பேச போறோம், தனி இயக்கம் பண்ண போறோம். ஆப்ஷன்ஸ் வருது. இப்ப இந்த இடத்துல ஒண்ணு வந்து காணாமலே போச்சு. ஆப்ஷன்ஸ் வர அதிமுக இல்ல நாத்தாக்கா அதுக்கான வேலைகளே இங்க வந்து கம்மியாயிட்டே வந்து இளைஞர்கள் கட்சி தான். இளைஞர்கள் கட்சி ஒரு காலத்துல இருந்துச்சு, அது வேற இருந்துச்சு. இப்போ அந்த இது இல்லை, 8லேருந்து 4 ஆகும்போதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் இப்போ NTKக்கு கொடுக்குறாங்கன்றது நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அப்போ அண்ணாமலை அவர்களுடைய வருகை என்னென்ன பாதிப்பை ஏற்படுத்த போகுது, இல்லை என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுன்றது தான் இதில் இருக்கக்கூடிய ஒரு வேளை 29ல் ஆட்சி மாற்றம் நடந்து காங்கிரஸ் வந்துருச்சுன்னு வைங்க, அப்போ என்ன பண்ணுவார்? காங்கிரஸ் வந்துருச்சுன்னா டைனோசர்ஸ் மீண்டும் பூமிக்கு வந்தால், ஏதோ ஒரு டைம் மிஷின் போட்டு வந்துருதுன்னு வைங்க, வந்தால் பார்ப்போம். டைனோசர்ஸ் திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது, இருக்குங்க, பார்ப்போம். 3 தடவை கொடுத்துட்டாங்கல்ல, 4வது தடவை கொடுக்கறது கொஞ்சம் யோசிப்பாங்க. அது நீங்க இங்க சொல்றீங்க, நீங்க அந்த பக்கம் போயில சொல்லணும், அதை வடநாட்டுல போய் சொல்லுங்க. அதெல்லாம் அந்த டைம்ல அவங்க வேற மாதிரி ஏதாவது செயல்பட்டு ஏதாவது அந்த அளவுக்கு பிடிச்சிட்டாங்கன்னு சொன்னாலுமே அந்த மெஜாரிட்டின்றது இப்பயுமே இல்லை. அவங்களும் ஒரு கூட்டணி ஆட்சி தான் இன்னமும் நடக்கும். நீங்க சொல்றதை நான் ஏத்துக்கிறேன், எனக்கும் அந்த ஆர்வம்லாம் இருக்கு. ஆமா, இந்த 3 தடவை இந்த ஆட்சி வந்துருச்சு, இது போதும், இது நிறைய நம்மளும் அனுபவிச்சிட்டோம், அப்போ காங்கிரஸ் வந்தா நல்லா. அதுக்கு காங்கிரஸ் வளரணும்ல, காங்கிரஸ் வந்திருக்கணும்ல. சரிப்பா இது காங்கிரஸ் வந்துரும்னு சொல்றதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். இது வந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு தமிழ்நாட்டுல இப்பதான் உங்களுக்கு அமைச்சர் 60 வருஷம் கழிச்சு இப்பதான் உங்களுக்கு இது நடந்திருக்குது. இந்த இது சொன்னோமா, அன்னைக்கு சொன்னோமே 25 ஆண்டு காலத்துக்கு பிறகு வாழ்க்கையில ஒரு நல்லது நடந்திருக்கு. அந்த கபி என்ன கபி அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஒண்ணு நடந்திருக்கு. இப்போ அப்போ உங்களுக்கு மேற்கு வங்கத்துல உங்களுக்கு வேலை கிடையாது, கேரளால ஆட்சியில இருக்கீங்க, ஆந்திரால இருக்கீங்க,
அப்படி ஒவ்வொரு ஸ்டேட்ல இந்த மாதிரி ஸ்டேட்ல தான் இருக்கீங்களே, அதுக்கப்புறம் மற்ற இடத்துலலாம் நீங்க இல்லைல்ல. உத்தரப்பிரதேசத்துல உங்களுடைய இது என்னவா இருக்கு, பீகார்ல முடிச்சு விட்டீங்க. அப்போ இந்த இடத்துலலாம் நீங்க டெவலப் ஆனாதான் ஓவரால் இந்தியாவில் நீங்க வந்து மேலே வர முடியும். இல்ல அங்க இருக்கக்கூடிய லோக்கல் பார்ட்டிஸ் இப்ப கூட்டணி சேர்ந்துருக்காங்கல்ல, 2 வருஷத்துல தமிழ்நாட்டுல ஒரு மாற்றம் கொண்டு வர முடியும்னா இன்னொரு 3 வருஷம் நம்மளுக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ள நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணி வளர்ந்துடலாம்னு ஒருவேளை நினைச்சு அந்த ஒரு வேவா நடந்து அப்படி நடந்துதான் பீகார் போனாங்க. பீகார்ல இருந்ததையும் சரிச்சுட்டு வந்துட்டாரு நம்மளு, அங்க போயிட்டு முடிச்சு விட்டு வந்துட்டாரு. இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டா போய் நீங்க முடிச்சு விட்டீங்கன்னா என்ன பண்றது? உங்களுக்கு இங்க தமிழ்நாட்டுல உங்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்குறாங்க. நம்ம பிரவீன் சக்கரவர்த்திக்கு அவருக்கு வந்து எம்பி எல்லாம் வந்து கொடுக்குறாங்க. ஓகே, இதே மற்ற ஸ்டேட்ல உங்களுக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு? திரிணாமுல் காங்கிரஸ் எல்லாம் உங்களை முடிச்சு விட்டுருச்சு. மேற்கு வங்கத்துல காங்கிரஸே இல்ல. இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்லயும் நீங்க வந்து காங்கிரஸை தேடுற மாதிரி இருக்கு. அப்போ பிஜேபிக்கு மக்கள் பிஜேபி மேல விருப்பப்படலனாலும் ஆப்ஷன் இல்லை. அங்க இருக்கிற லோக்கல் பார்ட்டிக்கு தான் வந்து இது பண்றாங்க. அப்போ இங்க நேஷனல் பார்ட்டியான காங்கிரஸ்க்கு அங்க வேலையே இல்லை. அப்போ காங்கிரஸ் வளர்த்துக்காம ஆட்சி மாற்றம்ன்றதை நம்ம வந்து எதிர்பார்க்கவே முடியாது. காங்கிரஸ்ன்றது வெறுமனே ராகுல் காந்தியோட முடியறது கிடையாது. தலைமைக்கு தான் ராகுல் காந்தி. மற்றபடி லோக்கல்ல இங்க ஒரு செல்வ பெருந்தகை இருக்காரு. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் இங்க செல்வ பெருந்தகை இருக்காரு. நீங்க யோசிச்சு பாருங்க. அப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு இந்த ஸ்டேட்டுக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு தலைவர் எப்படிப்பட்ட தலைவரா இருப்பாங்க, அவங்க எப்படி இந்த கட்சியை எடுத்துட்டு போவோம். யங்ஸ்டர்ஸே இல்லையேங்க இந்த கட்சியில. இப்ப இங்க எல்லாரும் இப்ப அண்ணாமலை பிஜேபி டிஎம்கேன்னு பேசி, இந்த காங்கிரஸ்ல யங்ஸ்டர்ஸ்னே ஒண்ணு இல்லையே. யங்ஸ்டர்ஸ்னு ஒண்ணு இருந்தா தானே நீங்க வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து நகர முடியும். நீங்க இன்னும் பழைய ஆட்களையே வச்சுக்கிட்டு, இன்னும் சிதம்பரங்களையே வச்சுக்கிட்டு, இன்னும் கேசி வேணுகோபால்களையே வச்சுக்கிட்டு கிடைக்கல, வரமாட்டேங்கிறாங்க. இல்ல அதாவது பிஜேபிக்கு மோடி அந்த வேவ்ன்றது ஒண்ணு ஃபுல்லா இழுத்து கொண்டு வர மாதிரி காங்கிரஸுக்கு ஒருத்தருமே கிடைக்கலையா? இல்லையே. இப்போ ராகுல் காந்தி அப்படி ப்ரொமோட் பண்றாங்க, அது ப்ரொமோட் ஆக மாட்டேங்குது. ஆகல, அல்கோரிதத்துல எடுத்துக்க மாட்டேங்குது. இல்லங்க இது எடுத்துக்க முடியாதுன்றது. சரிப்பா, நான் இல்ல வேற யாராவது நிப்பாட்டி ஏதாவது பண்ண, பிரியங்கா காந்தியை கொண்டு வரலாம். அது இல்ல பிரியங்கா காந்தி பையனை கொண்டு வாங்க. வாரிசு அரசியல் முடிவு காங்கிரஸ் குடும்பமே வேணான்றேன். அப்படி வேற யாரும் இல்ல. அந்த இங்க எப்படி திமுக அந்த குடும்பம் தான் நமக்கு செட் ஆகுன்ற மாதிரி காங்கிரஸ்ல அந்த குடும்பம் தான் செட். வேற யார் வந்தாலும் பெருசு. அதுக்கு தான் பிரதமரோ தலைவரோ வேற யாராவது மல்லிகார்ஜுன கார்கேக்கு ஒரு 28 வயசு ஆகுது. யோசிச்சு பாருங்க. அவ்வளவுதான். நீங்க தலைமையில அந்த அளவுக்கு சீனியர் இருந்தா கூட இதுல இருந்து வரணும்ல. அடிமட்டத்துல இருந்து வரவங்க யங்ஸ்டர்ஸா இருக்கணும், நிறைய வந்து யங் பிளட்டா இருக்கணும்னு பார்த்தா எல்லாம் சுகர் வந்த பிளட்டா இருக்குது. யார் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இந்த இது நடக்கணும்ன்றது வேற. முதல்ல இங்க வந்து வரதுக்கான காரணம், இங்க ஒரு மாற்றம் நடந்திருக்கு. அந்த மாற்றத்தில் நம்ம டக்குன்னு அடாப்ட் ஆகணும். அதுக்கு பிஜேபின்ற இந்த டேக் வந்து செட் ஆகாது. ஸோ அந்த டேக்கோட போனோம்னா இவங்க நம்ப மாட்டானுங்க. அந்த ரன் படத்துல வர மாதிரி வீடியோ போட்டதுலையுமே கீழே வாட்டர் மார்க் லோகோ தாமரை தானே இருக்குது. அது இப்போ இருந்த வரைக்கும் போட்டாருங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க அந்த ரன் படத்துல வர மாதிரி தான் வேகமா போய் ஷட்டரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. நீ பிஜேபி தான் கண்டுபிடிச்சிட்டு. ஆனா அந்த மாதிரி இல்லாம இப்போ வேற ஒரு ஆல்டர்னேட் பண்ணலாம்னு சொல்லி அண்ணாமலை அவர்களை வெளியேற்றி அதுல இருந்து ஒரு லீட் எடுப்போம், எப்படி இருக்குன்றத பார்ப்போம். ஒரு பொது தேர்தலில் தான் போட்டி போட போறோம்னு சொல்லிட்டாரு. 2031 தான் டார்கெட் அப்படின்றத முடிவு பண்ணிட்டாங்க. ஏன் அண்ணாமலை வந்து முன்னேறுவாரா, அடுத்த கட்டத்துக்கு போவாரான்ற டவுட் எனக்கு வருதுன்னா, ஒரு அரசியல் விமர்சகர் இருக்காரு. அவர் வந்து இவ்வளவு நாள் சீமானுக்கு ஆதரவா பேசிட்டு இருந்தாரு. சீமான் அவர்களுடைய அந்த இது. ஆமா, அவரு இப்போ ஒரு அண்ணாமலைக்கு தாவி இருக்காரு முடிச்சு விடுறதுக்கு. அது அங்கதான் டவுட் வந்துச்சு. ஐயோ, அவர் எப்பவுமே அந்த இதுக்கு சப்போர்ட் தானே, சப்போர்ட் தாங்க. ஆனா உங்களுக்கு இந்த தமிழ்நாட்டு இதுல வந்து பார்க்கும்போது இவ்வளவு நாள் வந்து ஒரு கரிஸ்மாவான லீடரா வந்து முக ஸ்டாலின் இருக்காரு. ஸ்டாலின் வெர்சஸ் அதர்ஸ் தான். எடப்பாடிக்கு உங்களுக்கு கிரேஸ் கிடையாது. எடப்பாடி ஈர்ப்பு சக்தி இல்லாத தலைவர். அவருக்கு பார்த்தா சீமானு தான் ஈர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. அதனாலதான் அவருக்கு ஓபிஎஸ் இருந்தாரு. ஓபிஎஸ் வந்து ஒரு தரமான தலைவர், தங்கமான தலைவர் அப்படின்னு பேசிட்டு இருந்தாரு. இப்போ அவர் பேசக்கூடிய அத்தனை ஆட்களுமே முடிச்சு அடுத்தடுத்து போயிட்டே இருக்க வேண்டியதான். முடிச்சுட்டு அந்த டோர் திறந்தோன்னா அந்த ஒரு பிளட்டோட இது வரும்ல, அந்த மாதிரி தான் இது. அண்ணாமலை பக்கம் அவர் வந்து போயிருக்காருன்னு போதே ஓகே ரைட், அப்போ இது வந்து முடியாது அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் அண்ணாமலை அவர்களுடைய இந்த வரவு. இது அடுத்தடுத்து என்ன பண்ண போறாங்க, என்ன மாதிரி காய் நகர்த்தல்கள் இருக்க போது, அவர் என்ன அரசியல் பேச போறாரு அப்படின்றத பொறுத்து தான். இவங்க என்ன நினைச்சிட்டாங்க, விஜய் அவர்கள் மாதிரி இதுதான் கொள்கை, இதுதான் கோட்பாடு, பெருசாலாம் பேச மாட்டோம் அப்படின்னோட எல்லாரும் அதே மாதிரி நம்ம அந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அது அவருக்கு தான் ஒர்க் அவுட் ஆகுது. இல்லை, அது எப்படி ஃபயர் விடுறாங்கன்னா, இப்போ
நீங்கள் உதயநிதி மாதிரியோ சீமான் மாதிரியோ வந்து அண்ணாமலை டீல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மக்களே அவர் வந்து உங்களை லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போயிடுவார், உங்களுக்கு அண்ணாமலையை பற்றி தெரியாது, அவர் பவர் என்னன்னு உங்களுக்கு தெரியாதுன்ற மாதிரி ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க இணையத்தில். அந்த சௌரிலாம் எல்லாருக்கும் தெரியும். அதுக்கெல்லாம் நின்று ஜெயிச்சிருக்கணும்ல. எத்தனை தடவை ஜெயிச்சிங்க, எத்தனை தேர்தலில் நின்னீங்க, எத்தனை தேர்தலில் ஜெயிச்சிருக்கீங்க. இங்கே நின்று பிரதமர் வேட்பாளர்னு சொல்ல அவரு தான் அடுத்து பிரதமர்னு பேசிக்கிட்டு இருந்தவரையே இன்னைக்கு வந்து வீட்டில் உட்கார வச்சு ஜென்சி கிட்ஸோட பேச விட்டுட்டு இருக்காங்க. அவருடைய நேரத்தை ஒதுக்கி, அவருக்கு என்ன இப்போ நேரம், சும்மா தானே இருக்காரு, உட்காந்து பேசட்டும்னு எல்லாரும் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னு இதெல்லாம் சும்மா வெத்து பில்டப்புங்க. அவர் அப்படி இவர் இப்படின்னு எந்த தலைவருக்குமே சரி அவர் நினைச்சாருன்னா அவர்லாம் அவ்வளோதான் கொம்பம் கலையணி, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மக்கள் மனநிலையில மாற்றம் ஏற்பட்டால் மட்டும்தான் உங்களுக்கு மக்கள் வந்து விஜய்க்கு பதிலாக அண்ணாமலைக்கு இந்த தடவை போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணாதான் அண்ணாமலைக்கு, இல்லை விஜய்க்கு பதிலாக உதயநிதிக்கு ஓட்டு போடலான்னு முடிவு பண்ணாதான், இல்லை இவங்க யாருமே வேணா நம்ம விஜய்க்கே ஓட்டு போடணும்னு முடிவு பண்ணாங்கன்னு வச்சுங்களா, ஒன்றும் பண்ண முடியாது. இதுங்க சும்மா நம்மளே உருட்டிக்க வேண்டியதான். அண்ணாமலை யார் தெரியுமா, அதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு தெரியும்ல. ஒரு அமௌண்ட் கொடுத்தா அந்த எக்ஸில் வந்து அதுக்காக வந்து போஸ்ட் போடுவாங்க. அப்புறம் டிவி சேனல்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 2 minutes 3 minutes வந்து அதுக்காக வந்து ஒரு பில்டப் ஸ்லாட் கொடுப்பாங்க. அந்த பில்டப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் யூடியூப் சேனல்ஸில் காசு கொடுத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் பில்டப் பண்ணி போடுவாங்க. இன்ஸ்டால உங்களுக்கு வந்து இவருக்கே வந்து வீட்டு வாடகை வந்து நண்பர்கள் தான் கொடுக்குறாங்கன்றப்போ எப்படி இவ்வளோ பெரிய பார்ட்டி ரன் பண்ணணும், ஒரு இது பண்ணணும்னா அண்ணனாவது திரள்நிதி ஏதோ வாங்குறாரு, ஒரு பார்ட்டி ரன் பண்ணுறாரு, இவர் எப்படி பண்ணுவார்? கிரெடிட்டும் வாங்க முடியாது யார்கிட்டையும். வரும் சொல்லிட்டு தானே சோர்ஸ் ஆஃப் இன்கம் சொல்லுங்க. சொல்லிட்டு தானே வந்தேன். போயிட்டு அனுப்புங்கண்ணா, போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தானே வந்திருக்கேன். சொல்லாம வரல, அப்ப கண்டிப்பா வரும். திருவேலையாடல் படத்துல வந்து போட்டோ யாரு உங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் தான் சொல்லிட்டாரு. என்னைக்குமே பிரதமர் மோடி அவர்கள் மீது மரியாதை உண்டு, என்னைக்குமே அவர் தான் வந்து பிரதமர், நமக்கு அவர் தான் வந்து பிரதமர், அதுல எதுவும் மாற்றம் கிடையாதுல்ல அப்படின்னு வந்து சொல்லிட்டார்ல. அதுலயே புரிஞ்சுக்க வேண்டியதான் நீங்க யாரு, நீங்க எப்படியாப்பட்ட ஆளு. எப்படி நீங்க போய் அங்க போய் சொல்லுவீங்க? இப்ப இவ்வளவு நாள் சொல்லியிருக்காரு, திட்டத்தட்ட ஒரு 15 மாசமா இவ்வளவு சொன்னாரு. எதுக்கு பிஜேபி கூட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். நான் டிசம்பர்ல இருந்து 6 மாசம் ஆயிருக்கு. 6 மாச காலமா நாங்க வந்து இங்க தமிழ்நாட்டுக்காக என்ன இதுன்னு நான் போய் இருக்கிற பிரச்சனை எல்லாம் கொண்டு போய் நாங்க கொடுத்துட்டு வரேன் அப்படின்றப்போ ஒண்ணுமே நடக்கல. அதுக்கப்புறமேட்டு எப்படி நடந்துருமா? நீங்க அந்த கட்சிக்குள்ளார இருக்கும்போது வந்து இதெல்லாம் நடக்காதுங்க. அவங்க கட்சிக்குள்ள இருக்கும்போதே நடக்கலன்னா இல்லாதப்போ நடக்கும். இல்லாதப்ப எப்படிங்க நடக்கும்? நானும் கேட்கிறேன். இல்லாதப்பன்னா இப்போ அவர் கட்சினா இது வந்து பிரான்ச் தான். தமிழ்நாடு ஒரு பிரான்ச். அந்த பிரான்ச்சுக்கு டெல்லியில இருந்து ஹெட் ஆபீஸ்ல இருந்து வந்தாதான் உண்டு. ஆனா இப்ப அவர் என்ன சொல்றாரு, உங்க ஐடியா ஒர்க் அவுட் ஆகல, ஏன் ஐடியாக்கு வாங்க, நான் வெளியே போறேன், இது மாதிரி பண்ணலாம், இது மாதிரி ஒன்று ஒர்க் அவுட் ஆகணும்னா அப்போ நீ உனக்கு ஃப்ரீ ஹேண்ட்ஸ் தானே, அப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே, என்னவா கொடுங்கப்பா, அவங்க பாட்டு ஏதோ பண்ணிட்டு போட்டும்பா அப்படின்னு வந்து சொல்லுவார். இப்போ 4 வார்த்தை மத்திய அரசு திட்டணும்பா, திட்டிக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓட்டு வந்துடும்ல, எல்லாம் கரெக்டாக நடந்துடும். அப்போ 4 இல்லை 6 வார்த்தை கூட எக்ஸ்ட்ரா போட்டு திட்டிக்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றுவாங்க. இதுதான் இதுல இருக்கக்கூடிய சூட்சம், வேற ஒன்றும் கிடையாது. ஓட்ட பிரிக்கிற வேலைக்கு வந்திருக்கீங்க, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. நானும் கொஞ்சம் எடுத்துக்கப்பா அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. அது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்றத இனிமே பார்க்க தான் தெரியும். அண்ணன் மடியில கை வைக்காம இருந்தா பரவாயில்ல. அந்த 4ல் வாய்ப்பு இல்லையா? இல்ல, நான் நீங்க சொன்னோன்னே எனக்கு ஏதோ டக்குன்னு இதாயிடுச்சு. அந்த 4% அண்ணன் பண்ணா இது அந்த ஓட் பேங்க் தான் சொல்றேன். 8 நாள் ஆயிடுச்சு. அந்த 4ல் கை தான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டல, அது முடிஞ்சு போச்சு, அது இல்ல, அதுல இந்த லிஸ்ட்ல இல்ல இருக்கு. இப்ப வந்துச்சுன்னா அதுல இருந்தே பிரிஞ்சு வரும் இன்னும் 2, அவ்வளவுதான். நமக்கு என்ன சேனல் இருக்கு, இது இருக்கு, யூடியூப் சேனல் இருக்கு, விளம்பரம் போட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு ரெவன்யூ வரும், அதை வச்சு கட்சி நீதியை கொடுத்துக்கிட்டு வளர்த்துக்கிட்டு போக வேண்டியதானே. இதுல என்ன இருக்கு? அது அவ்வளவுதாங்க. அடுத்து காலையிலேயே திமுகவும் காங்கிரஸும் ஸ்பாரிங் போட்டு விளாண்டுட்டு இருக்காங்க. காகிதம் இல்லத்து அவங்களோட பிறந்தநாள் 131வது பிறந்தநாள் அங்க போயிருக்காங்க. திருவல்லிக்கேணியில நடந்துச்சு. நம்ம இவரு சின்னவரோட ஏரியாவில் நடந்திருக்குது. முதலமைச்சர் காலையிலே வந்துட்டு போயிட்டாரு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்தடுத்து ஆட்கள் வராங்க. முன்னாள் முதலமைச்சர் வந்து வராரு. ஒரு பாட்டுக்கு வராரு. ஸ்லாட் வந்து அவங்களுக்கு தான் வச்சுங்க, 2வது ஸ்லாட் அவங்களுக்கு தான் புக் ஆயிருக்கு. அதுக்கு நடுவில் நம்ம சேப்பை தகை போயிட்டு இருக்காரு. என்ன ஏதுன்னு தெரியாம ஒரு பாட்டுக்கு உள்ள போந்துட்டு இருக்காரு. டேய் துரோகி, 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 யார் நானா? சேப்பை தகை துரோகி அப்படின்னு சொல்லி எல்லாரும் கத்தி ஒரு மாதிரி கூப்பாடு தள்ளிலாம் விடுறாங்க. பாவம்
ஏங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாரு தெரியுமா அந்த கூட்டணி அமைக்கிறதுக்கு. பொண்ணோட நிச்சயதார்த்தத்தை கூட விட்டு 4 மணிக்கு 5 மணிக்கு அந்த நிச்சயதார்த்தத்தை காலையில இருந்து படாத பாடுபட்டு வாக்கிங் போனவர் அப்படியே ஏறி அப்படியே ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கும் இந்த பக்கமும் ஆபீஸுக்கும் இது சத்தியமூர்த்தி பவனுக்கும் அலைஞ்ச ஒரு மனிதனை போய் அசால்ட்டா தள்ளி விடுறாரு ஒருத்தர், வெளியே போ அப்படின்னு. எங்க தலைவர் வர நேரம் நீ பார்த்து வெளியே போகணும்னு. ஏய் ஆளுங்கட்சி மேன் அப்படிதான் அப்போதான் செல்வ பிறந்த இது இருக்கு, செஞ்சோற்று கடன் தீர்க்க அப்படின்னு அந்த பாட்டு வந்து ஞாபகம் வந்திருக்கும். அவரு பெருந்தன்மையா சொல்லிட்டு போயிட்டாரு, இல்லைங்க இது முன்னாள் முதலமைச்சர் வர டைம் தான், எனக்கு தெரியல, நான் வந்துட்டேன். என்ன இருந்தாலும் பழைய பாசம் விட்டு போகுமா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து பெருசா ஒன்னும் கண்டிக்கல, வந்துட்டு விட்டு மாணிக்கம் தாக்கூரை பண்ணியிருந்தா தெரிஞ்சிருந்திருக்கும் இதே வேலையை. அது செல்வ பிறந்தகையா போனதுனால வந்து ஜஸ்ட் வந்து மிஸ் ஆகிட்டு இருக்கு. அது எப்படி சொல்றதுன்னா ஒரு மாதிரி தெளிவா பேசினாரு. ஏங்க இந்த மாதிரி துரோகின்றாங்க எப்படின்னாங்க, ஏங்க கூடவே இருந்துட்டு இவ்வளவு நாள் கூடவே இருந்து திடீர்னு விட்டுட்டு போயிட்டோம்னா எல்லாத்துக்கும் ஒரு கோவம் இருக்க தானே செய்யும். அந்த மாதிரிதான் பெருந்தன்மையான மனுஷன்ல வாங்க வேண்டிய ஆளுதான். ஆனா எனக்கு அதுல நம்ம பார்க்க வேண்டியது அந்த இவர் தான், அந்த திமுக கார் ஒருத்தர் அலின் அவர்கள் வந்து அந்த இதுக்கு மலர் தூவி மரியாதை பண்றது வணக்கம் வச்சுட்டு போறாருன்னா வச்சுட்டு அவர் பாட்டுக்கு போறாரு. அங்க நிக்கிறவங்களை நீ ஏன் டிஸ்டர்ப் பண்ணல? அந்த பூ போடுறதுக்குலாம் பாத்தீங்களா எப்படி கொடுத்தாங்க, கொடுத்துட்டு அவரு பக்கத்துல அந்த இடிச்சாருல அவருலாம் எடுக்க போகும்போது அப்படியே பார்த்து அப்படியே வீசுறாரு தட்டுக்கிட்டு எல்லாத்தையும். இல்லங்க அந்த போட்டு இப்படி இப்படி இப்படின்னு குத்துறது அது என்ன புரியல. அது திருப்பி ஒண்ணு வச்சிருந்தாருன்னா அவருக்கு அதே வேலையை தான் வச்சிருந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு சம்பவத்துல ஒரு சின்ன ஆக்சிடென்ட் பண்ணது, ஏதோ ஒரு பைக் ஆக்சிடென்ட்டோ ஏதோ ஒண்ணு கார்ல மோதிட்டாங்கன்னு சொல்லி பாத்துருப்பீங்களே. அசிங்கமா அப்படிதான்டா பேசுறா பண்ணுவ அப்படின்னு ரொம்ப ரூடா பேசின ஒரு நபர் தான் அவரு. இதுதான் நீங்க ஏன் வந்து திரும்ப தொத்துக்கிட்டே இருக்கீங்கடான்றதுக்கு என்ன காரணம்னா இந்த மாதிரியான ஆட்கள் தான், வேற ஒன்றும் கிடையாது. நம்ம தான், நாங்க தான், எங்களை மீறி தான், எங்களை தாண்டி தான் அப்படின்னு பேசக்கூடிய ஆட்கள்லாம் இருக்கிற வரைக்கும், இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிற வரைக்கும். அப்புறம் நான் சொன்னேன் என்னடா திமுக காரனா நான் கத்தி எடுத்துட்டு வந்து 4 பேர் வெட்டுற மாதிரி வருவேன்னு பார்த்தா நீ என்ன வெட்டு வாங்குற மாதிரி வந்திருக்க அப்படின்னு. ஆமா அதுதான் சொல்றேனே உங்களுக்கு, இது ஒரு இணையம், இது வந்து டிஜிட்டல் உலகம்ன்றத மறந்துட்டு நம்ம 1966 76 பேசின மாதிரியே இன்னும் மேடையை போட்டு பேசினா அங்க ஒரு 50 பேருக்கு 100 பேருக்கு தெரியுங்க, அவ்வளவுதாங்க. அடுத்தடுத்து தான் வேலையை பார்க்க போய் சூப்பர் அப்படின்ட்டு அவங்க போயிடுவாங்க. ஆனா இப்ப அப்படி கிடையாது, எல்லார் கையிலயும் போன் இருக்கு, எல்லாரும் லைவ் போடுறாங்க. லைவை வச்சு போட்டுக்கிட்டே இருக்கும்போது லைவ்ல ஓடிக்கிட்டு இருக்கு நீங்க பேசுறது. அந்த செருப்புல இருக்க சாணி எல்லாம் தெரியுன்ற மாதிரி இன்னுமா அப்படியே பேசிக்கிட்டு இருப்பீங்க. இதுதான் இவங்களோட பிரச்சனைக்கு காரணம். இதுதான் ஜென்சி. இதுல இவங்களுக்கு ஜென்சியை வந்து புடிச்சிட்டாங்களாம். அவங்க அதுக்கு மேல பண்ணிட்டு அவங்க அதுக்கு மேல இவனுங்களுக்கு மேல இவங்களுக்கு மேல அவங்க ரொம்ப ரொம்ப குரூரமானவனுங்க போல. அவனுங்க சும்மா இருக்காருன்னு தெரிஞ்சுட்டு தலைவரை போய் மீட் பண்ணியிருக்காங்க. அதுல எங்களுக்காக 1 மணி நேரம் ஒதுக்கி எங்களுடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள் வந்து இது மாதிரி வந்து பண்ணாரு, ஒதுக்கினார். அதுக்கு ஒதுக்கி சும்மா தானே இருக்காரு, உங்களுக்காக என்ன 1 மணி நேரம் ஒதுக்குறாரு? ஒதுக்கணும்ல எப்படி இருந்தாலும். யார் நான் முன்னாள் முதலமைச்சர் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் பண்றாங்க. இதுதாங்க திமுகவுடைய பிரச்சனையே. பாட்டுக்கு வரீங்க, முதலமைச்சர் வராருங்க, முதலமைச்சர் பாட்டுக்கு வந்தாரு, நின்னாரு, வேலையை முடிச்சாரு, ஐஎம்எல் தலைவரோட நின்று பேசினாரு, முடிச்சுட்டு அமைச்சரவை கூட்டத்துக்கு அவரு கிளம்பிட்டாரு. போட்டு குத்துன்னு குத்திடுறது எதுக்கு? அவ்வளவு 2 பேருக்கு சண்டை வந்துச்சு ஞாபகம் இருக்குங்களா? இந்த இதுல போட்டு வேட்டியில அடிச்சு உருட்டி எடுத்தாங்க. இல்ல அவ்வளவு வெறுப்புங்க. என்ன நீ நிக்கிறது, எங்க தலைவர் வரும்போது நீ என்ன நிக்கிறதுன்னா இப்படிதான் ஆகும். இங்க சட்டசபையில கூட வந்து நிக்க முடியாத மாதிரி தான் ஆகும். இதே மாதிரி தொடர்ந்தீங்கன்னா சட்டசபையில கூட எங்கேயுமே நிக்க முடியாது. இந்த நிலைமையில தான் வந்து நிப்பீங்க. தனியா போனதுனால தானே நீ கை வச்ச. 18ஆம் தேதி கூடுதல சட்டமன்றம் கூடுதல அப்ப கை வச்சு பாரு, நீனு கொந்தளிக்கும். அங்க நாங்க மெஜாரிட்டியா இருக்கோம்ல, நாங்க மட்டுமா இருக்கோம். விசிகா இருக்குது, லெப்ட் இருக்குது, தாவேகா இருக்கு, எல்லாரும் இருக்கும்போது நீங்க எப்படி காங்கிரஸ் கை? இதுல பிரவீன் சக்கரவர்த்தி வந்து ட்வீட் போட்டிருந்தாரு, இந்த மாதிரி சமூக நீதி கூட்டணியுடைய அமைச்சராக பொறுப்பேற்கிறேன். அதுக்கு இவரு போட்டாரு பே சண்முகம், இதெல்லாம் அதிக பிரசங்கித்தனம், நான்லாம் உங்ககிட்ட சொல்லவே இல்லை, நீ பதவி ஏற்கிற, உனக்கு எம்பி சீட்டு கொடுக்குறாங்க கூட எனக்கு தெரியாது, நீ எதுக்கு என் பேரை சேர்க்கிற? அவரு ஐயுஎம்எல் விசிகா எல்லாரும் பேரையும் சேர்த்துக்கிட்டாரு. கூட்டணியாக நான் வந்து முதல் எம்பி ஆகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு போட்டிருந்தாரு. அதுக்குதான் இவங்க சொல்லிட்டாங்க பே சண்முகம், நீ யாருன்னே எனக்கு தெரியாது. சரி ராங் ப்ரோ. இல்லை நீ தம்பி நீ யாருன்னே எனக்கு தெரியாது, தேவையில்லாமல் என்னை வந்து சீண்டி பார்க்காத, இது அதிக பிரசங்கித்தனம், எங்க பேர்லாம் ஏன் சேர்க்குறீங்க, சிபிஐக்கு இதுக்கெல்லாம் எங்களுக்கு சம்மந்தமே. கூட்டணின்னு போடும்போது அட்டு போட்டிருப்பாரு, சரி இந்த பேர்லாம் வந்து இவங்கலாம் கூட்டணி தான் இருக்காங்கன்னு. இது கொடுத்தது தாவேகா, தாவேகாவுக்கு வந்த இதை வந்து தாவேகா காங்கிரஸுக்கு கொடுத்துருச்சு.
அதுவும் நண்பருக்கே கொடுத்துட்டாரு விஜய் அவர்கள். சக்கரவர்த்திக்கு, பிரவீன் சக்கரவர்த்திக்கு ரொம்ப நேரம் நடந்தாரு, ரொம்ப நேரம் நமக்காக பேசியிருக்காரு, ராகுல் காந்திக்கு நமக்கு ரொம்ப பெரிய பாலமா இருந்தாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு. ரெண்டாவது அங்க போயிட்டு பிஜேபி இருக்கும், நம்ம ஒரு ஆள் தான் இருப்போம், எல்லாத்துக்கும் கையெழுத்து போடணுமா வேணாமான்னு இவங்கள்ட்ட கேட்கணும். அது எதுக்கு கேட்டுக்கிட்டு நீங்களே பார்த்து நீங்களே ஒரு முடிவு எடுத்துங்கன்னு அனுப்பிச்சு விட்டுட்டாங்க. சோடங்க இருந்திருக்கணுங்க, நல்லா இருந்திருக்கும். அந்த மனுஷனை தமிழ்நாட்டுக்கு கூட்டிட்டு வாங்க முதல்ல. தமிழ்நாட்டு காங்கிரஸ் தலையில வருங்க, தமிழ்நாட்டு காங்கிரஸ் கூப்பிட்டு வாங்க. அந்த மனுஷனும் ஒரு மாதிரி படபடப்பா தான் இருக்கும். ஆமா இல்ல அந்த மாதிரி பண்ணோன்னே இப்ப பிரவீன் சக்கரவர்த்திக்கு கொடுத்துட்டாங்க. பேசணும் சொல்லிட்டாரு, தம்பி இது தப்பான விளையாட்டு, உங்களுக்கு எங்களுக்கு சம்பந்தமே கிடையாது, உனக்கு கொடுக்குறாங்கன்ற மேட்டர் கூட எனக்கு நான் காலையில நியூஸ் பேப்பர் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்காங்க. இன்னொரு பக்கம் இன்னைக்கு கூட்டம், முதல் அமைச்சரவை கூட்டம், தாவேகாவுடைய முதல் அமைச்சரவை கூட்டம் வெற்றி தமிழகம் அப்படின்ற பேர்ல நடந்திருக்கு. சிஎம் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே சொல்லியிருக்காங்க, எல்லா திட்டங்களையும் நிறைவேற்றணும், வெறும் வாக்குறுதிகளாக மட்டும் நம்ம அதை கொடுக்கல, எல்லாரும் நிறைவேற்றி ஆகணும், கிளீனாக இருக்கணும், எந்த தப்பும் எந்த துறையிலும் தப்பு நடக்கக்கூடாது, அமைச்சர்கள் தப்பு, உங்க அமைச்சர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் எந்த தப்பும் பண்ணக்கூடாது, அப்படி பண்ணீங்கன்னா அமைச்சர்கள் மேல நான் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டதாக நியூஸ்ல தகவல்கள்லாம் வந்துச்சு. இதே கடந்த முறை முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்களே சொல்லியிருக்காரு, இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன், யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லி வெறும் வாய் வார்த்தையாவே சொன்னதுனாலதான் நிறைய ஊழல் அமைச்சர்கள், நிறைய பிரச்சனைகள் அப்படின்னு நிறைய சந்திக்க வேண்டி இருந்துச்சு. அந்த மாதிரி இல்லாம இப்ப இருக்கக்கூடிய சிஎம் அதை வெறும் வாய் வார்த்தையா இல்லாம அதை செயல்ல காட்டினார்னா 436 திட்டங்களை நிறைவேற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 18ஆம் தேதி சட்டப்பேரவை வர கூடுது, மறுபடியும் ஜாலியா இருக்கும், எல்லாரும் அவங்கவுங்க பேசுவாங்க, இவங்க பேசுவாங்க, லைவ் ஓடும். இந்த தடவை எப்படி இந்த தடவை எல்லாரும் மாத்தி மாத்தி பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். போன தடவை எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு இல்ல. ஆமா, இந்த தடவை அப்படித்தானே பேசணும். நீங்க இதுக்கு என்ன பண்ணிருக்கீங்க, அதுக்கு என்ன பண்ணிருக்கீங்க கேள்வி போட்டு அடிக்கணும். நீ என்னடா பண்ணி வச்சிருக்க, இங்க பாரு ஒண்ணுமே பண்ணல, நீ பாட்டுக்கு வெறுமனே 0 பண்ணி வச்சுட்டு போயிருக்க அப்படின்னு சொல்லி இவங்க பேசுவாங்க. நான் 0 பண்ணி வச்சாலும் நீ அதுல தான் பண்ணி தான் ஆகணும். தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த இதுக்கு 0 பண்ணிருக்காரு, இல்ல இந்த இதுக்கு ஆட்சிக்கு வந்தோடனே 4000 ரூபாய் கொடுத்தாரு, எல்லாருக்கும் அது கொடுத்தாரு இது கொடுத்தாருன்னு சொல்லுவாங்கல்ல, அப்ப நாங்க எப்படி கொடுத்தோம் அதே மாதிரி நீயும் கொடு அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. ஜாலியா இருக்கும், பார்த்துக்கலாம், இன்னைக்கு பார்ப்போம். அதே மாதிரி இந்த ஒரு 2 விஷயம் பார்த்தேன். மாணவர்களுக்குன்னு சொல்லிட்டு பேருந்து தனியாக விட்டுருந்துருக்காங்க. நேற்றுக்கு ஸ்கூல் தொடங்கிடுச்சுல, மாணவர்களுக்குன்னு சொல்லிட்டு தனியாக பேருந்து எல்லாமே விட்டுருக்காங்க. கொடுத்த அந்த பாட புத்தகத்தில் கூட இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட இது ஃப்ரண்ட் பேஜில் எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல முன்னெடுப்பு. இது வரைக்கும் அப்படி பண்ணலை, அது பண்ணியிருக்காங்கன்றது ஒரு கூடுதல் விஷயம், நல்ல விஷயம். சாயந்தரம் மற்ற ஜோக்ஸ் எல்லாமே சாயந்தரம் வச்சுக்குவோம் நாங்கள். கண்டிப்பாக நிறைய இருக்குது, பேசியிருக்காங்க, நிறைய பேர் பேசியிருக்காங்க, அதை பற்றி எல்லாம் நம்ம சாயந்தரம் பேசுவோம். கார்த்திக், மிக்க நன்றி.